நல்லபடியாக போயிட்டுருக்கு. வணக்கம் நண்பா. இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. நம்ம தளபதி நெல்லை தூத்துக்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கனமழையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு நிவாரண உதவிகள்லாம் பண்ணியிருந்தாரு. அதுவும் இல்லாமல் ஊக்கத்தொகைலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்திருந்தாரு. அதே மாதிரியே இப்போ நடிகர் பிரசாத் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ ப்ரெஸ் மீட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, கோட் படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா, தளபதி கூட நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆமாம், நானும் தளபதி ஒன்றா சேர்ந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்குது. தளபதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பேசிக்கிட்டு இருக்காரு. என் குள்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கோட் படத்தில் நடிகர் விஜய்க்கு வில்லனாக தான் நடிகர் பிரசாத் நடிச்சிட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையா என்னன்றது தெரியல. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரசாத்தையும் நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஹீரோவாக பார்த்து பழகிட்டோம். எந்த ஒரு படத்துலையுமே நம்ம தளபதியும் வில்லனா வந்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி பிரசாந்த் பார்த்தீங்கன்னா வில்லனா வந்திருக்க மாட்டாரு. அந்த மாதிரி நம்ம தளபதிக்கு வில்லனா பார்த்தீங்கன்னா இப்போ கோட் படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம தளபதிக்கு பிரதரா இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி என்ன முக்கியமான ஏதாவது ஒரு கேரக்டர்ல பண்ணாருன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி நடக்க போகுதுன்றது தெரியல. நம்ம தளபதியும் பிரசாந்தும் ஆரம்பத்துல இருந்து ஒன்னாவே வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆனா இப்ப பிரசாந்த் பாத்தீங்கன்னா ஒரு டிராப் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரசாந்த் நம்ம தளபதியோட படத்துக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தளபதியோட படத்துல வந்து நடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மறுத்துட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து வேற விஷயம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம தளபதி மேல ஒரு மரியாதை வச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு ஈகோ கூட இல்லாம வந்திருக்காரு. நம்ம தளபதி தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நடிச்சுட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்டர்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாமே நம்ம தளபதி மேல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட இருந்துட்டு வராங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில ஆக்டர்ஸ் எல்லாம் நம்ம தளபதியோட படத்துக்கு வந்து நடிக்க வந்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஆக்டர் ஜெயராம் அவர்கள் பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துல நடிக்கிறதுக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்களாமா ரஜினியோட படத்துல. ஆனா எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக கோட் படத்துல வந்து கமிட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பிரசாந்த் அதே மாதிரிதான் ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இப்போ கோட் படத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்குதாமா. எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ கோட் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு அவரோட கையில தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கலனாலுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு பேரு வரலுமே பார்த்தீங்கன்னா கொடுத்தாருனாவே போதும். ஆக்டர் பிரசாந்த் கோட் படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் அதிகமான எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்களோட பழைய படங்கள்லாம் இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஆக்ஷனா இருக்கட்டும், அதே மாதிரி சாங்ஸ் ரொமான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பலம்லாம் இருக்கு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் இப்பயும் வச்சிருக்காரு. நம்ம தளபதியோட அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம தளபதியோட கம்மியாக தான் வச்சிருக்காரு. ஸோ நம்ம தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்பர் 1 இடத்துல இப்போ நம்ம தளபதி தான் இருக்காரு. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரசாந்த் அவர் வந்து கோட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளும் வெயிட் பண்ணலாம் எந்த அளவுக்கு வெங்கட் பிரபு கொடுக்க போறாரு அப்படின்றது. கோட் படத்துல பிரபுதேவா அதே மாதிரி பிரசாந்த் நம்ம தளபதி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சாங் ஒன்று மேக் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு சாங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெங்கட் பிரபு சாங் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா வேற மாதிரி இது வரல இருந்ததுலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்டான ஒரு சாங் வந்துடும். இளையராஜாவும் நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று பாட போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இல்லையே இருந்துச்சு. ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணலாம். இப்போ கோட் படத்துல ஆக்டர் பிரசாந்த் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவரும் பூஜை வீடியோலேயே வந்திருந்தாரு. இப்போ வந்து ரொம்ப சூப்பராக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப நம்ம தளபதிக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோவா வருவாரா இல்ல வில்லனா வருவாரா, என்ன என்ன கேரக்டர்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்பயே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல தளபதி பத்தினா புதிய புதிய அப்டேட்டா தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.